அல்லேலூயா. வாசியுங்கள் சங்கீதம் 3வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 3:5. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை சரி எல்லாரும் கவனிங்க. ஒரு நல்லா தெரிஞ்சுங்களேன், இந்த அன்னப்பறவைன்னு ஒரு பறவை இருக்கு. அதுக்கு முன்னாடி பாலையும் தண்ணியும் ஊற்றி வச்சு அதை என்ன செய்யுமா? பால் மட்டும். அதை விட மகிமையான ஒரு நிலை இருக்கு. 1000 சத்தங்கள் நம்மை சுற்றிலும் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையின் சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு இருந்தா அது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன். தாவீது சொல்லுகிறார், நான் படுத்து நித்திரை செய்தேன். சரி, எத்தனை பேர் படுக்கிற பழக்கம் இருக்கு? ஹலோ, படுக்கிறோம் ஆனா நித்திரை செய்யறோமா? எத்தனை பேர் நான் படுத்தா நல்ல தூக்கம் வருது பாஸ்டர் கையை வைத்து காட்டுங்க, நான் படுத்தா நல்லா எனக்கு தூக்கம் வருது, நல்லா கையை தூக்கி காட்டுங்க. படுத்தா நல்லா தூக்கம் வருது, ரொம்ப சந்தோஷம். சில பேர் தானா படுப்பாங்க ஆனா தானா எழுந்திரிக்க மாட்டாங்க. காலையில் யாராவது ஒருத்தவங்க என்ன செய்யணும்? எழுப்பணும். அந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்க யாராவது இருக்கிறாங்களா? சொல்லுவாங்க. சிலருக்கு சூரியன் வந்து என்ன செய்யணுமா? எங்க முகத்துல என்ன செய்யுது? நீங்க தப்பா சொல்றீங்க. சூரியன் குத்தும் போதுதான் சிலர் என்ன செய்வாங்களா? இழந்திருப்பாங்களா? பார்த்தீங்களா? ஆனா இங்கே தாவீது சொல்லுகிறார், நானே படுக்கிறேன், நானே என்ன செய்யறேன். நிறைய பேருக்கு தானா படுக்கிற பழக்கம் இருக்குது. சில பேருக்கு தானா படுக்கிற பழக்கம் கூட இல்லை. வீட்டில் வந்து லைட் ஆஃப் பண்ணுவாங்க, இன்னும் சும்மா இன்னும் தூங்காம பேசிட்டு. சில பேர் படுத்துட்டு கூட போர்வைக்குள்ள குசு குசுன்னு என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்துட்டா பேசிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு தூக்கமே வராது. ஆனால் தாவீது சொல்லுகிறார், நான் படுக்கிறேன், நான் என்ன செய்யறேன்? விழித்துக் கொள்ளுகிறேன். இரவு என்ற ஒன்றை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான வெளிப்பாடுகளை கொடுக்கிற ஒரு நிலைக்காக வைத்திருக்கிறார். கவனிங்க, அநேக சமயத்துல இரவு நேரங்களில் தேவன் வருங்காலங்களை பற்றி நமக்கு என்ன செய்யறார்? சொல்ற. ஆனால் புரிந்து கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய தெளிவு நமக்கு இல்லை. வேதாகமம் முழுக்க நீங்க பாருங்களேன், பார்வோனுக்கு வருங்காலத்தை பற்றி என்ன செய்தார்? அடுத்து வரப்போகிற 7 வருஷங்களை குறித்து வெளிப்படுத்தினார். பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சாருக்கு அடுத்து வரக்கூடிய ராஜ்யங்களை குறித்து அவர் என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். வருங்காலத்தை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அந்த இரவு நேரத்தில் அவனுக்கு என்னன்னு புரிந்து கொள்ள தெரியவில்லை. சிலருக்கு இரவுல தூக்கத்தையே வரவிடாம கடந்த காலத்தை பற்றி என்ன பண்றாரு? சொல்றாரு. அகாசுரன் ஒரு ராஜா, அவனுக்கு தூக்கமே வரல. ஆனா கடந்த காலத்தை பத்தி சொல்றாரு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னதாக உன்னை கொள்வதற்காக 2 பேர் என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. அந்த 2 பேர்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறது யாரு? மொர்தெகாய். கடந்த காலத்துல நடந்ததை சொல்லுவதற்காகவும் எதிர்காலத்துல நடக்க போவதை சொல்லுவதற்காகவும் தேவன் இரவுகளை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? வச்சிருக்கிறார். ஆனா அநேக சமயத்துல இரவுகளை குறித்து நாம் கவலைப்படுவதில்லை. அப்படியே கண்ணு மூடுறோம். சில பேருக்கு எங்க படுக்கிறோம் எங்க இருக்கிறோன்னே தெரியாது. தூக்கத்துல சிலர் நீங்க கடத்திட்டு கூட என்ன செய்யலாம்? போகலாம். கண்ணை திறந்து பார்க்கும்போது அவங்க எங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது. தூக்கத்துல சென்சிட்டிவ். கவனிக்க, தாவீது சொல்றார், நான் தூங்குறேன் ஆனா நான் என்ன செய்யறேன்? விழித்திருக்கிறேன், நான் விழித்துக் கொண்டேன். தூக்கத்துல கூட ஒரு சென்சிட்டிவ் இருக்கணுங்க. அதுவும் ஒரு குழந்தையை பெற்ற தாயெல்லாம் நீங்க எடுத்துக்கங்களேன், அங்க தூங்கும் போது கூட அப்பப்போ அப்படியே குழந்தைய அப்படியே தடையை பார்த்துட்டே இருப்பாங்க. அதான் ஒண்ணுக்கு போயிட்டாங்களா, படுக்கை ஈரமாக்கிட்டாங்களா, பிள்ளை எப்படி இருக்கான்னு சொல்லி குழந்தைக்காக என்ன செய்வாங்க. ஆனா பைபிள்ல ஒரு தாய் தூக்கத்துல பரண்டு படுத்து குழந்தை என்ன செஞ்சிச்சு? குழந்தை சேர்த்து போச்சா? படிச்சிருக்கிறீங்களா நீங்க? தூக்கத்துல பரண்டு படுத்து குழந்தை என்ன ஆயிடுச்சா?
இப்படிலாம் ஒரு தாய்மார்களை நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்ப அது எப்படிப்பட்ட தூக்கமா இருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு அம்மா சர்ச்சில் சாட்சி சொல்றதுக்காக எழுந்தாங்க, கையில ஒரு வயர் கூட, அது நம்ம கூட எடுத்துட்டு எழுந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு கையை உள்ள விட்டு இப்படி எடுக்கிறாங்க. ஒரு பெரிய நீளமான பாம்பு அங்க பக்கத்துல உள்ள விசுவாசியில எழுந்திருச்சு என்ன செஞ்சிச்சு? ஓடிடுச்சு. என்ன சொல்றாங்க? நைட்டு என் பக்கத்துல படுத்து இருந்துச்சு, நான் தெரியாம புரண்டு படுத்துட்டு போல அடியில் அது என்ன செஞ்சிச்சு? நசுங்கி செத்து போச்சு. காலையில தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி எங்க கொண்டு வருது? சர்ச்சைக்கு. அதோ எனக்கு வீரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இரவுகள் எப்படி இருக்கு? சென்சிட்டிவா இருக்கிறோமா? தூக்கத்துக்கு போகும்போது தூங்குவதற்கு ஒண்ணுதான் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு என்ன சொல்ல போறீங்க, இன்று ராத்திரி எனக்காக நீங்க என்ன வெளிப்பாடு வச்சிருக்கிறீங்க, இந்த ராத்திரி நேரம் எனக்கு தூக்கம் மாத்திரம் இன்பமாக இருப்பதல்ல, என் வாழ்க்கையை குறித்து என் தேவன் என்ன வைத்திருக்கிற என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இந்த மாற்றுக்கான சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. கவனிங்க, சில பேர் நல்லா தூங்குவாங்க, சில பேர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஆவிக்குரியவங்களை சொல்றேன், ஆவிக்குரியவர்களே சிலர் நல்லா தூங்குவாங்க, சிலர் நல்லா ஜெபிப்பாங்க, சில பேர் தூக்கம் வராம தவிப்பாங்க. ஜெபிக்கிறவங்க வேற இருக்கிறாங்க, தூக்கம் வராம தவிக்கிறவங்க வேற இருக்கிறாங்க. நீ வாசிச்சு பாருங்க, வீட்டுக்கு போனதுக்கு பாடுங்க. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம், ஒரே வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 5, 6 வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே யார் நித்திரை பண்ணிட்டு இருக்கிறா? பேதுரு. அது எந்த நேரம்? தூங்க வேண்டிய நேரம் தான், அது எந்த தப்பும் இல்லை. ஆனால் இது தூங்கக்கூடாத நேரம். விடிந்தால் அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு உண்டான ஒரு நாள். சபையார் இவனுக்காக என்ன செய்யறாங்க? ஜெபிக்கிறார். சபையார் அவனுக்காக அந்த வசந்த 5வது வசனத்தை பாருங்க. சபையார் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஊக்கத்தோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சபையார். ஆனா இவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? தூங்கிட்டு. நீங்க ஜெபிக்க வேண்டிய நேரத்துல நீங்க ஜெபிக்கணும், தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கணும். இந்த 2 காரியத்தை குறித்ததான அந்த நிலையை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்துல நாம் ஜெபிக்க ஆண்டவர் சுத்தமாயிருக்கிறார். குப்பரப்படுத்துற சூரிய செடிக்கு அடியில கத்தாவே போதுமானவரே நீ எடுத்துக்கொள்ளும் என்று சொல்வதல்ல. எந்த நேரத்துல நீங்க விழிப்பா இருக்கணும், எந்த நேரத்துல தேவனுடைய பாதத்துல, அதாவது நீங்க தூக்கும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, தலையணையில தலையை வைப்பது போல நினைக்காதீங்க. ஆண்டவரே உங்க மடியில நான் தலை சாய்த்து நான் உறங்க போகிறேன், உங்க மடியில தலை சாய்த்து உங்களுடைய அரவணைப்புல உங்களுடைய அருகாமையிலே நான் நித்திரை பண்ணுகிறேன் ஆண்டவர் என்று சொல்லி அந்த உணர்வை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, பேதுரு ஜெபிக்க வேண்டிய நேரம், ஏன்னா சபை ஜெபிக்குது. பேதுரு என்ன செய்யறாரு? தூங்கிட்டு இருக்கிறார். ஒரு சபை இரவு ஜெபம் நடத்துறாரு. பாஸ்டர் என்ன செய்யறாரு? இரவு ஜெபம் நடத்துறாரு. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரம் என்ன செய்யிருக்கோம், அந்த ட்ரம்மை வச்சு தான் பாட்டு என்ன செய்வாங்க, பாடும்போது ட்ரம் தான் அடிப்பாங்க. சில விசுவாசிகளாம் தூங்கும் போது அந்த பாஸ்டர் என்ன செய்வார்? ட்ரம் ஸ்டிக்கை தான் என்ன செய்வார்? தூக்கி போடுவார். ட்ரம் ஸ்டிக் மேலே பட்டவன துடிச்சு பிடிச்சி என்ன செய்வாங்க? எழுந்திருப்பாங்க. இப்படி எல்லாரையும் வெளிப்போட கொஞ்சம் எல்லாம் தூங்குற பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு கோரஸ் என்ன செஞ்சிருவார்? தொடங்கிடுவார். இவர் கோரஸ் தொடங்கி பாடும்போது எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? உற்சாகமாயிடுவாங்க. இப்படிப்பட்ட பாஸ்டர் அப்படியே ட்ரம் மேல தலை வச்சு அப்படி தூங்கும் போது விசுவாசிகள்லாம் எல்லாம் ஸ்தோத்திரம் 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 எவ்வளவு சொந்தமா ஸ்தோத்திரம் பண்றாங்க. பாஸ்டர் நல்லா என்ன செஞ்சுட்டாரு? தூங்கிட்டார். எப்படி இருக்கும் அந்த நேரம்? யோசிச்சு பாருங்க. எங்களை தூங்க விடாம ஜபத்துல நடத்த வேண்டியவர், இப்ப நாங்க அவரை எழுப்பத்துக்கு என்ன செய்யறோம்? போராடிட்டு இருக்கிறோம். யாராவது போய் தொட்டா என்னது?
அப்படிதான் எங்களை ஜெபத்தில் நடத்தி கொண்டு வந்தது அண்ணன். ஒரு அண்ணன், ஒரு பேர் விக்டர், சென்னையில். எப்பொழுதும் எங்களுக்கு அப்பெல்லாம் வால் கிளாக்கு இந்த வாட்ச்லாம் கிடையாது. விடியகாலில் 3-4 மணிக்கு ஒரு பஸ் வருங்க, 35 நம்பர் பஸ். அந்த பஸ் சத்தம் கேட்டுதான் உடனே எங்களெல்லாம் எழுப்பி ஜெபத்தில் என்ன செய்வார், உட்கார வைப்பார். அதே போல எழுப்பி எங்களை ஜெபத்தில் உட்கார வச்சுட்டார். பார்த்தா விடியவே இல்லை, மணிக்கணக்கா போயிட்டு இருக்குது. ஏதோ லாரி அன்டைம்ல 12-1 மணிக்கு போயிருக்கும் போல நம்மால என்ன செஞ்சுட்டாரு, எங்களெல்லாம் எழுப்பி உட்கார வச்சுட்டாரு. நாங்களும் ஸ்தோத்திரம் பண்ணி போய் இவர் என்ன பண்ணிட்டாரு, தூங்கிட்டாரு. அப்படியே ஜபத்தை நடத்திட்டே தூங்கிட்டாரு. ஆனா அவரை போய் தொட்டு எழுப்புறதுக்கு யாருக்கும் எந்த தைரியமும் கிடையாது. அதையும் தாண்டி மோசஸ் அண்ணன் ஒருத்தர் போயிட்டு டக்குன்னு தரிசனம் கண்டுட்டு இருந்தேன், கெடுத்துட்டேடாப்பா, நீ தரிசனம் தனியா போய் காணுங்க, எங்களெல்லாம் எழுப்பி உட்கார வச்சுட்டு பாதி நேரத்துல தரிசனம் காணுறதுல என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், நாங்க தூங்காட்டாம. கடைசியில பார்த்தா அது அன்டைம். இப்படி சில பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. மற்றவங்களை எழுப்பி உட்கார வச்சுட்டு இவங்க என்ன செஞ்சிருவாங்க, தூக்கிடுவாங்க. இங்க பேதுரு எல்லாரையும் ஜெபிப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலை. ஆனா இவரும் சேர்த்து என்ன செஞ்சிருக்கணும், ஜெபிச்சிருக்கணும். ஆனா இவர் என்ன செய்யறாரு, தூங்குறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்துல செய்யாம இருந்தீங்கன்னா தேவன் சில வேளை நம்ம மேல வருத்தப்படுவேன். உதாரணத்துக்கு எல்லா கண்களை படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லும் போது 4 பேர் கண்ணை திறந்துட்டு அப்படியே அங்கே இங்கே வேடிக்கை பார்த்துருந்தா எப்படி இருக்கும்? எல்லாம் கையை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணும் போது சில பேர் அப்படியே கொட்டாயி விட்டுட்டு நெட்டி குறிச்சுட்டு எப்படி இருக்கும்? எல்லாரும் எழுப்பி ஆண்டவர் தொழுது கொள்ளணும்னு சொல்லும் போது அப்படியே நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்க்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலம் செல்வம்லாம் அப்படி எழுந்துச்சு, அந்த குச்சை வச்சுட்டு மூடிட்டு மணி கணக்கா நிக்கிறத பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் பார்க்கும்போது என்ன, நமக்கு என்னதான் உடம்பு சரியில்லாம பரவாயில்ல, எழுந்துச்சு என்ன செஞ்சிருது, நின்னுறது. சொல்ற ராஜ்குமார்லாம் சின்ன பையன், நீங்களாம் என்ன செய்யணும், குழந்தைய தூக்கி வச்சுட்டு எழுந்துச்சு நின்று ஆண்டோடைய சமூகத்துல. அதே மாதிரிதான் ஜமுனாமா, உங்களுக்கு இன்னும் வயசாகல, ஆண்டோடைய பிரசன்னன்றப்ப எழுந்துச்சு தேவ சமூகத்துல நின்னும். மயக்கம் போட்டு தேவ சமூகத்துல விழுந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சமூகத்துல நின்று ஆராதனை செய்யும் போது அவருக்கு உண்டான கனத்தையும் மகிமையை நாம் அவருக்கு என்ன செஞ்சு ஆகணும், கொடுத்தாகணும். அந்த நேரத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய வேண்டியதை செய்யாம செய்யக்கூடாததை செஞ்சா தேவன் பார்த்து கொண்டுதான் இருப்பாரு. ஆனா அதே சமயத்துல ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்க, அதனால வரக்கூடிய விளைவுகள் வேற. பேதுரு என்ன பண்ணாரு பேதுரு? வாசிமா அந்த வசனத்தை, 6ஆம் வசனத்தை. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். சபையார் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நீங்க பாத்தீங்க, அடுத்த வாரம்லாம் கொஞ்சம் பெரியவங்க பின்னாடி போயிட்டு அந்த லாஸ்ட்ல மூலையில சாஞ்சிட்டு உட்காந்துருக்கிற சின்ன பசங்க எல்லாம் இப்படி என்ன செஞ்சிடணும், முன்னாடி எழுந்துச்சு வந்துடணும். கர்த்தருடைய ஆலயத்துல சிறு பிள்ளைகள் முன்னாடி இருக்கிறதுக்கு பார்க்கணும், பின்னாடி அப்படி உட்காந்துட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது. அவனுடைய வார்த்தையை வாசிக்கணும்னா யாருக்கோ குத்தக கான்ட்ராக்ட் விட்ட மாதிரி இருக்கக்கூடாது. தமிழ் வாசிக்க தெரிஞ்ச எல்லாரும் என்ன செய்யணும், வாசிக்கணும், எல்லாரும் வாசிக்கணும். பேதுரு நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறார். இவர் நித்திரை பண்ணிட்டாருங்க. ஜனங்க ஜெபம் பண்ணாங்க, இவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. சிறைச்சாலையில ஒரு ராத்திரியில நடந்த சம்பவம். இன்னொரு சம்பவத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2த்தையும் நான் கம்பேர் பண்ண விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எல்லாரும் கவனிங்க, என்ன ராத்திரி? நடுராத்திரி. இன்னைக்கு மணி வாசிக்கும் போது இந்த மத்தேயு 26:36 வாசித்தோம். ஆண்டவர் நடுராத்திரியில வந்து சீசலை பார்க்கும் போது அவர்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தார்கள். மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருக்க வேண்டிய நேரத்துல பவுலும் சீலாவும் துதித்து பாடினார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நடுராத்திரியில துதித்து பாடினார்கள்.
அது அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு எப்படிப்பட்ட ராத்திரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உடம்பெல்லாம் அவ்வளவு அடி, அப்படியே இழுத்துட்டு வந்து தெருமுனையில இருந்து இழுத்துட்டே வராங்க சிறைச்சாலை வரைக்கும். சிறைச்சாலையில கொண்டு வந்து போட்டாங்க. இப்ப சிறைச்சாலையில காயங்களோடு, வலியோடு, வேதனையோடு உள்ள விலங்கு மட்டும் இல்லைங்க, தலைகீழ கட்டி என்ன செஞ்சாங்க, தலைகீழ கட்டி தொங்க விட்டுட்டாங்க. அம்மா அப்படியே உட்காருங்க. கவனிக்கிறீங்களா? ஹலோ, ஒரு செகண்ட் அப்படியே கவனம் என்ன செஞ்சது, சிறைச்சாலையில தலைகீழ கட்டி தொங்க போட்டாங்க. கட்டி தொங்க போட்டோடனே என்ன செஞ்சிருக்கணும், மயக்கம் போட்டுக்கணும் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாங்க, துதித்து பாடினார்கள். பேதுரு தூங்கியதும் சிறைச்சாலையில தான், பவுலும் சீலாவும் ஜெபித்ததும் சிறைச்சாலையில தான். பேதுருவை ஒரு அடி கூட என்ன செய்யல, அடிக்கல. பேதுரு ஒரு இழுத்துட்டுலாம் என்ன செய்யல, போகல. கொண்டு போய் காவல் பண்ணும்படி சேவர்கள் மத்தியில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரையும் என்ன அடி என்று இல்லை, அவ்வளவு அடி அடித்து வீங்கிய உடலோடு, காயப்பட்ட உடம்போடு, ரத்தம் சொட்டுகிற உடம்போடு கொண்டு போய் அவர்களை தலைக்கீழாக கட்டி தொங்க விட்டு விட்டாங்க. மயங்கி போயிருக்க வேண்டியவர்கள் அந்த நேரத்தில் கூட அந்த ராத்திரியை ஜெபிக்கிற ஒரு ராத்திரி என்ன செய்யறாங்க, மாற்றி கொடுத்தாங்க. சரி, இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? 2 ராத்திரியும் முடிஞ்சு போச்சு. 2 ராத்திரியும் முடிஞ்சு போச்சு. ஜெபிக்கிறவனுடைய ராத்திரி எப்படி இருந்துச்சு, தூங்குனவனுடைய ராத்திரி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்றேன். இப்ப அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. 33ல இருந்து வாசிங்க. மேல ராத்திரியில் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி. ஹலோ, கவனிங்க. ராத்திரி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தர் அங்க வரும்போது சிறைச்சாலை என்ன செய்யுது, சிறைச்சாலை அதிர்கிறது. எல்லாருடைய கைகள் வந்ததான விலங்குகள் என்ன செஞ்சிச்சு. ஆமா, அந்த சிறைச்சாலை தலைவன் எல்லாரும் தப்பித்து விட்டார்கள் என்று சொல்லி பட்டயத்தை எடுத்து தன்னை கொலை செய்து கொள்ள, தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்த போது, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்று சொல்லி அவனுடைய ஜீவனை காப்பாற்றுவது மாத்திரமல்ல, அந்த ராத்திரியிலே அவனுக்கு சத்தியம் சொல்லப்பட்டது. அவன் ஞானஸ்நானம் எடுத்தான். அவன் குடும்பமே ரட்சிக்கப்பட்ட நிலையில அடுத்த நாள் அவங்க விடிஞ்சு வெளியில வரும்போது ஒரு வெறும் ரட்சிப்பு. அந்த சிறைச்சாலையில் உள்ளவர்களுக்கு சத்தியம், அந்த சிறைச்சாலை தலைவனுக்கு ரட்சிப்பு வந்தது. கரங்களத்திற்கு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, மௌனமா இருக்காது. நல்ல வாயத்திலிருந்து சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்ப என்னாச்சு, அடுத்த நாள் உள்ள போகும்போது எப்படி போனாங்க தெரியுமா? ஊரே வேடிக்கை பார்க்க, அசிங்கப்பட்டு, அல்லோகலப்பட்டு, கேவலப்பட்டு, இன்ன மாதிரி அவமானம் சொல்லி சொல்ல முடியாத அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டு சிறைச்சாலைக்குள்ள போறாங்க. அன்னைக்கு ராத்திரி ஜெபிச்சாங்க. அடுத்த நாள் காலையில என்ன நடந்துச்சு நீங்க வாசிச்சு பாருங்க. இப்போது 36வது வசனம். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்தோட போங்கள் என்றான். ரோமராகி எங்களை நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களோ? அப்படி அல்ல, அவர்களே வந்து எங்களை அனுப்பி விடட்டும் என்றான். சேவகர் அந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்டபொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி வெளியே அழைத்து கொண்டு போய் புறப்படும்படி. யாரு? நல்லா கவனிங்க.
உயர் அதிகாரிகள்லாம் வந்துட்டாங்க. உயர் அதிகாரிகள்லாம் வந்து இவங்கிட்ட சாரி கேட்டு, நீ யாருன்னு தெரியாம உங்க மேல நாங்க என்ன செஞ்சிட்டோம், கைய வச்சுட்டோட சொல்லி ரொம்ப கௌரவமா கனப்படுத்தி ஊருக்கு வெளியில வரைக்கும் வந்து அவங்களை வழி அனுப்பி வச்சாங்க. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்தோமா? உள்ளே போகும்போது அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போனார்கள். ராத்திரி ஜெபம் அவருடைய வாழ்க்கை அடுத்த நாள் விடியலிலே ஒரு மகிமையை, ஒரு கௌரவத்தை, ஒரு கனத்தை கொண்டு வந்தது. கரங்களை தட்டி மீண்டும் கத்திர மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இப்ப பேதுருக்கு உள்ள போறப்ப எப்படி தெரியுமா போறாரு? உள்ள போறப்ப கௌரவமா போறாரு. அவரு கொண்டு போய் சிறையில் என்ன செய்றாங்க, வைக்கிறாங்க. இப்ப வெளியில வர்றப்ப அவர் எப்படி வர்றாரு வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம், அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. தூதன் அவனை நோக்கி நரையை கட்டி பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றார். அவன் அந்தபடியே செய்தான். இதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவு அண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுங்க நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். இப்ப போய் தூதன் தட்டி எழுப்புறார். தட்டி எழுப்பும் போது இவர் எப்படி தூங்குறாரு? வஸ்திரம் விலகி தூங்குறாரு. வஸ்திரத்தை என்ன செஞ்சுக்கோ, அங்கேயே ஒழுங்கிய என்ன செய், சரியா கட்டு, செருப்பு என்ன செய், போடு, எழும்புன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போறாரு. மொத்தம் எத்தனை காவல் சொல்லுங்க? 4 காவல். ஒவ்வொரு காவலுக்கு எத்தனை அதிகாரிகள் சொல்லுங்க? ஒவ்வொரு காவலுக்கும் 4 போர்ச்சவர்கள். அப்ப 4 காவல்ல எத்தனை பேர்? 16 பேர். ஒவ்வொரு காவலாக கடந்து வரும்போது கதவுகள் என்ன செய்து தானா திறக்குது. ஏதோ தூங்குனா முதல் காவலை கடந்தப்ப கனவுன்னு நினைக்கலாம், சரி. 2வது காவலை கடந்தப்ப தரிசனம் நினைக்கலாம். 3வது காவலை கடந்தப்பயாவது நிஜம் நினைச்சிருக்கலாம்ல. 4வது காவலை கடந்தப்ப கிள்ளி பார்த்துக்கலாம்ல. சொல்லுங்க. 4 ஜாமமும் சில பேர் நல்லா தூங்குவாங்க பாத்தீங்களா? முதலாம் ஜாமத்திலேயே நல்லா கொரன்னு என்ன செய்யுது, கொரட்டை விட ஆரம்பிக்குது. அந்த கொரட்டை நான் ஸ்டாப்பா 4ஆம் ஜாமம் வரைக்கும் என்ன செய்யும், பக்கத்துல யாரும் என்ன செய்ய முடியாது. ஆமா, யோசிச்சு பாருங்க. 4 காவலை கடந்து வந்த பிற்பாடு கூட இன்னும் இவனுக்கு இது நிஜமா தரிசனமானவனுக்கு தெரியவே இல்லை. ஜனங்கள் ஜெபித்தார்கள். இவன் என்ன செய்யப்பட்டான், காப்பாற்றப்பட்டான். அடுத்தது என்ன வாசிச்சு பாருங்க. 12வது அதிகாரம். இன்னும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இவன் வாசல் வரைக்கும் வந்துட்டான். இன்னும் அவர்கள் என்ன செய்யல, ஜெபத்தை நிறுத்தவல்ல. ராம் முழுவதும் ஜெபிக்கிறார்கள். எங்களுடைய ஊழியக்காரன், அவனுடைய ஊழியக்காரன் சிறையில இருக்கிறான். அவனை நீங்க என்ன செய்யணும், விடுதலை ஆக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி ராம் முழுவதும் ஜெபிக்கிறார்கள். கடந்த வாரம் எனக்காக நீங்கள் அப்படி ஜெபிச்சிருப்பீங்க. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த நேரத்தில் அப்படியே யோசிக்கிறேன், அப்படியே நினைக்கிறேன், என் இதயம் தன் துடிப்பை நிறுத்தி கொண்டிருக்க வேண்டும், அது ஓய்வு பெற்று உறங்கி இருக்க வேண்டும். ஆனாலும் இந்த நாளிலே தொடர்ந்து உங்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன்னா அது பெரிய ஆச்சரியமான ஒன்று. பல சமயங்களிலே மரணத்தினுடைய வாசலை தொட்டு பார்த்தல்ல, உள்ளே என்ன இருக்கிறது என்று எட்டி பார்த்து வரக்கூடிய கிருபைகளை கூட ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. வந்துட்டா நல்லா தெரியுது. எனக்காக அந்த கூட்டம் என்ன செஞ்சுட்டு இருக்குது, ஜெபம் பண்ணி கொண்டு இருக்குது. ஆனா இப்ப என்ன ஆகும் தெரியுமா? பொழுது விடிஞ்சா என்ன ஆகும்? பொழுது விடிஞ்சா மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா இவன் வந்தது எப்படி வந்திருக்கிறா, தேவ தூதனால விடுதலையாக்கப்பட்டு வந்திருக்கிறா. ஆனா அங்க என்ன தோணும், இவன் தப்பிச்சு போயிட்டான், ஓடி போயிட்டான், தலைமறைவாயிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அவனை காவல் காத்து கொண்டு வந்ததான சேவகர்களுக்கு அவன் ஏதோ பணம் கொடுக்குறேன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறான், வாக்கு கொடுக்குறான். ஏற்கனவே நடந்த சம்பவம் தான்.
இயேசு கிறிஸ்துடைய கல்லறையை காவல் காத்து கொண்டிருந்ததான காவலாளருடைய கண்களுக்கு முன்னதாக தேவனுடைய தூதன் அந்த அடைக்கப்பட்டிருந்ததான அந்த பெரிய கல்லை புரட்டி போட்டு கல் மீது உட்கார்ந்தான். அந்த சேவகர்கள் எல்லாம் கண்ணை திறந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா செத்தவர்கள் போல என்ன செஞ்சிட்டாங்க? அசைவற்றவர்களாய் இருந்தார்கள். கண்கள் குத்திட்டு பார்த்து கொண்டிருந்தது. ஆனா அப்புறம் சொன்னாங்க, அந்த சேவகர்களுக்கு பணத்தை கொடுத்து இயேசுனுடைய உடல் என்ன செஞ்சிட்டாங்க? எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கட்டுக்கதை சொல்லப்பட்டது போலவே ஏதோ இந்த சேவர்களுக்கு கொடுத்து இந்த பேதுரு என்ன செஞ்சிட்டாரு? தப்பிச்சு போயிட்டார். வாசிச்சு பாருங்க அடுத்த பகுதி 18ஆம் வசனம் வாசிங்க. பொழுது விழுந்த பின்பு பேதுருவை குறித்து சேவர்களுக்குள்ளே கலக்கம் கொஞ்சமல்ல. ஏரோது அவனை தேடி காணாமற் போன போது காவல்காரரை விசாரணை செய்து, கொஞ்சம் கவனிங்கள, பேதுரு காணும்ன உடனே, உதாரணத்துக்கு இந்த காலத்துல யாராவது காணும்னா காணாம போனவங்களை யாரு கடத்திட்டு போனாங்கன்னு சொல்லி எல்லாரையும் நம்ம காவல்துறை எவ்வளவு நோண்டி நோண்டி விசாரிப்பாங்க பாத்துறீங்களா? இது மன்னராட்சி. எவ்வளவு கொடுமையா விசாரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு விசுவாசிகளையும், ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வீடுகளையும் எங்க இருக்கிறாரு உங்க பாஸ்டர்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க? கேட்டிருப்பாங்க. அவ்வளவு கொடூரமான ஒரு சூழ்நிலை. எந்த இடத்துலயும் பேதுரு என்ன செய்யல, கண்டுபிடிக்க முடியல. பேதுரு போயிட்டார், தலைமறைவா போயிட்டாரு. இப்ப பேதுரு சிறைச்சாலையில இருந்ததுனால நடந்ததான ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க? ஆசீர்வாதம் அகாலம். என்ன நடந்துச்சு? எத்தனை பேர் செத்தாங்க? 16 பேர் சாவு. எத்தனை பேர் சாவு? 16 பேர். நீ ஜெபிக்க வேண்டிய நேரத்துல நீ தூங்குனா அதனால வரக்கூடிய விளைவு, அதனால வரக்கூடிய இழப்பு, அதனால வரக்கூடிய நஷ்டம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஜெபிக்க வேண்டிய நேரத்துல தூங்காம ஜெபித்த அந்த பவுலும் ஷீலாவுடைய நிலைமை பாருங்க. அன்னைக்கு அடுத்த நாள் புறப்படும் போது அங்கே ஒரு சபை, சிறைச்சாலை எப்படி ஆயிடுச்சு? சபையை போல ஆயிடுச்சு. அங்க துதித்தார்கள், பாடினார்கள், அங்க சத்தியம் சொல்லப்பட்டது, ஒப்பு கொடுத்தார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ராத்திரியை திருவிருந்து அங்க காலையில புறப்பட்டு சொல்லும் போது அங்கே ஒரு மினி சர்ச். கரங்களை கத்திரமா இணைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இங்கே 16 வீடுகளிலே 16 பாடைகள் செய்யப்பட்டது. 16 வீடுகளிலே குடும்பத்தினுடைய உறவுகள் ஓரமிட்டு ஒப்பாரி வைக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்குது? ஜெபிக்க வேண்டிய நேரத்துல நீங்க சரியா ஜெபிக்கிறதா? தூங்க வேண்டிய நேரத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கார்? தூங்கிருக்கார். உண்மையாவே நீங்கள் தூங்க வேண்டிய நேரத்துல தேவனை நமக்கு நல்ல நித்திரை என்ன செய்வார்? தருவார். ஒரு மனிதனுக்கு தேவன் அயர்ந்த நித்திரையை கொடுத்தார். அவன் நன்றாக தூங்கினான். காலையில கண் விழித்து பார்த்தான். இவ்வளவு காலம் எதற்காக அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தானோ, இவ்வளவு காலம் எதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தானோ, இவ்வளவு காலம் எது வேண்டும் என்று சொல்லி இத்தருடைய இருதயத்துல அவன் மன விருப்பத்தை உடையவனாக இருந்தானோ, நான் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருந்தது என்று சொல்லி கண்ணை திறந்த உடனே சொல்றான், என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம், எண்ணில் எடுக்கப்பட்டபடினாலே இவள் மண் அல்ல, இவள் மனுஷி என்று அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு சொல்லுங்க, நித்திரையில் அளிக்கிறார். கர்த்தரை நம்பி கண்ண மூடி தூக்கி பாருங்க. நீங்க தூங்குங்க, கர்த்தர் உங்களுக்கு அக்கிரியை செய்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. ஒரு மனிதன் தன் நிலத்துல ஒரு விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத ஒன்றுமாக அந்த விதையானது முளைத்து உள்ளே கதிர்கள் நிறைந்த தானியத்தை உடையதாக மாறுகிறதே. யார் அதை முளைக்க செய்தது? யார் அந்த கதிர்க்குள்ளே தானியத்தை வைத்தது? அவருக்கு வேண்டிய ஆகாரத்தை அந்த கதிர்க்குள்ளே கொண்டு வந்து கொடுத்தது யார்? அவன் இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்கிறான். அவன் தூங்குகிற பொழுது இப்படிப்பட்ட அதிசயத்தை செய்தது யார்? பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவரை நம்பி தூங்கி பாருங்க. விடியும் பொழுதெல்லாம்
கண்களை திறக்கும் போது ஆச்சரியப்படுவீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அகாஸ்வேரு ராஜா அந்த ராத்திரி நேரம் அவனுக்கு தூக்கம் வரல. அவன் தூக்கம் வரலன்ன உடனே அவன் அப்படியே உருண்டு பருண்டு பார்த்து அப்படிதான் சில சமயத்தில் நம்ம தூக்கம் வரலன்னா அப்படியே மோட்டு வேலையை பார்த்துட்டு எங்கேயாவது ஒரு சின்ன வெளிச்சத்தை பார்த்துட்டு சில சமயத்தில் நைட் லேம்ப் இருக்கும் பார்த்துக்கலாம், சிவப்பு கலர் சில வீட்டில் அப்படியே அதை உத்து பார்த்துட்டு தான் நம்ம பைத்தியமே என்ன செஞ்சிடும், பிடிச்சிடும். அப்படியே தூக்கத்தில் அப்படியே பார்த்துட்டு நீங்க தூக்கத்துக்கு முன்னாடி கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அந்த சமயத்தில் ஜோ மட்டும் படுங்க. ஒருவேளை உங்களுக்கு தூக்கம் வரலன்னா வேற ஏதோ ஒன்று சொல்லி எழுந்துச்சு அப்ப ஜெபிக்கவோ வேதத்தை வாசிக்கவோ ஆரம்பிச்சிருங்க. அது அகாஸ்வேருக்கு தூக்கம் வரல. இப்ப அவன் உடனே என்ன செய்யறான், நாலாகம புஸ்தகத்தை டைரி எடுங்க, இந்த அரசாங்கத்தினுடைய டைரியை கொண்டு வாங்க, இந்த தேசத்தினுடைய நிகழ்வுகள் அடங்கும்பாக படிங்கள் என்று சொன்ன போது அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறார்கள். கவனமாக அவன் பார்த்துட்டே இருக்கிறான். பார்த்துருக்கும் போது திடீர்னு அசிக்கிறாங்க. ஒரு நாள் ராத்திரி இருவர் ராஜாவை கொல்லுவதற்காக வருகிறார்கள். அப்பொழுது அந்த ராஜா நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ராஜா கொல்லப்பட வேண்டிய அந்த சூழ்நிலை விழித்திருந்ததான ஒருவன் ராஜாவுக்கு வந்ததான ஆபத்திலிருந்து அவனை காப்பாற்றுகிறான் என்ற செய்தி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. யார் அவன்? அவன் பெயர் மொர்தெகாய். அதற்காக அவனுக்கு என்ன செய்யப்பட்டது? ஏதாயிலும் கனம் செய்யப்பட்டதா? ஏதாயிலும் அவனை கௌரவித்தார்களா அரசாங்கத்துடைய சார்பாக சொல்லி கேட்டபோது அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. இப்ப உள்ளத்துக்குள்ள ஒரு குற்ற உணர்வை ஆண்டவர் அவனுக்குள்ள உருவாக்குறார். நான் இன்றைக்கு உயிரோடு இருப்பது அவன் எனக்கு அன்றைக்கு காண்பித்ததான தயவு. இந்த ராத்திரியில நான் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்றால் இந்த உயிருக்கு காரணமான அந்த மொர்தெகாய் இன்னும் என் ராஜ்யத்தின் சார்பில் அவனுக்கு ஒன்றுமே செய்யப்படவில்லையே. இத்தனை நாள் அவருடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ராஜாவின் ஜீவனை காப்பாற்றி கொடுத்தபோது கூட ராஜா என்னை அழைத்து ஒரு நன்றி கூட கூறவில்லை என்று சொல்லி அவருடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நான் அவன் நினைத்ததை விடவும் அவன் எதிர்பார்த்ததை விடவும் அவன் வேண்டிக் கொள்வதோட மிகவும் அதிகமாக ஏதாவது அவனுக்கு நான் செய்ய வேண்டும், என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும் போது வேற ஒருத்தன் வாசல் நினைக்கிறா. இப்போது எதுக்காக நிக்கிறான் தெரியுமா? இந்த மொர்தெகாய் அவனை மரத்துல என்ன செய்யணும், 50 உயரமான அந்த தூக்கு மரத்துல அவனை போடணும். அதுக்கு நான் அவன்கிட்ட என்ன செய்ய போறேன், பர்மிஷன் கேட்க போறேன்னு சொல்லி வாசல்ல நிக்கிறான். யார்? முற்றத்திலே ஆமான் இருக்கிறான். வர சொல்லே. ஆமான் உள்ள வரா. உள்ள வந்தோடனே ராஜா எடுத்த உடனே கேட்கிறார், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? இவன் மனசுல அப்பாடா, என்ன தவிர அந்த ராஜா வேற யாரும் என்ன செய்ய மாட்டாரு, கனம் பண்ண மாட்டார். உடனே தன்னுடைய கற்பனை உள்ளதான் சில ராஜவஸ்திரம் அவனுக்கு உடுத்தப்பட வேண்டும். ராஜாவுடைய பாதரட்சை, ராஜாவுடைய கிரீட, ராஜாவுடைய குதிரை, ராஜராஜ சோழ மாத்தாண்ட கம்பீரர் வருகிறார், பராக் பராக் எல்லாத்தையும் மனசுல உள்ளது எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டா சொல்லிட்டா. இவைகள் ஒன்றும் குறைவில்லாமல் இதை போய் யாருக்கு செய், மொர்தெகாய்க்கு செய்யணும். நம்மால் மூஞ்சலி மாதிரி ஆயிடுச்சு. மூஞ்சி அப்படி இருதயெல்லாம் ஒரு மாதிரி என்ன ஆயிடுச்சு. ஏனென்றால் யாருக்காக தூக்குமரம் செய்து வைத்திருக்கிறானோ இப்போது அவருடைய பாதத்தை பிடித்து கழுவி அவனுக்கு ஷூ போட்டு விட வேண்டிய சூழ்நிலை யாருக்கு வந்துச்சு? அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அன்றைக்கு ராத்திரி மொர்தெகாய் தூங்கி இருப்பானேனால் இந்த மேன்மை அவனுக்கு கிடைத்திருக்குமா? விழித்திருந்ததுனால அவனுக்கு அந்த மேன்மை கிடைத்தது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தானியேல் 6வது அதிகாரம் வீட்டுக்கு போடுத்திருப்பாடு வாசிச்சு பாருங்க. ராத்திரி தரியு ராஜாவுக்கு தூக்கம் வரல. கீத வாக்கிய நடன கண்டிகைகளை தனக்கு முன்பாக வர விடவில்ல. இசை வேண்டாம், எனக்கு விருந்து வேண்டாம், எனக்கு எந்த விதமான நடன கழிப்பு வேண்டாம் என்று சொல்லி இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறான். என் பிரியமான, எனக்கு பிரியமான என் நண்பன் தானியேல் எங்க இருக்கிறான்? சிங்கங்களுடைய கெபியிலே இருக்கிறானே. சிங்கம் அவரை என்ன செய்ததோ? இரவெல்லாம் தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வமே, நீ தானியேல் என்ன செய்யணும், காப்பாற்றணும்னு சொல்லி இடைவிடாமல் மனசுக்குள் அப்படி ஒரு ஏக்கம். விடிந்து விடியாமல் இருள் புரியாத நேரத்துல எழுந்து எந்த சேவகருடைய கண்களிலேயும் படாமல் மறைந்து மறைந்து சிங்கங்களுடைய கிவிகளுக்கு அருகிலே சென்று, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவனை தப்பு வைக்க
வல்லவராய் இருந்தாரா என்று கேட்ட உடனே சொல்ற, ராஜாவே நீர் வாழ்க. தமிழ்ல நல்லா இல்லைங்க, ஆங்கிலத்துல சூப்பரா இருக்கு. ஓ கிங் குட் மார்னிங். ஓ கிங் குட் மார்னிங் என்ன அர்த்தம்? யாருக்கு குட் மார்னிங் சொல்ல முடியும்? யார் குட் மார்னிங் சொல்ல முடியும்? நைட்லாம் பதற்றம், நைட்லாம் பயம், நைட்லாம் நடுக்கும், இரவுலாம் சிவரிகள் இருந்த ஒரு ஆளு காலையில குட் மார்னிங் பிரதர் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. நல்லா தூங்குறவங்க தான் சொல்ல முடியும். ஓகே குட் மார்னிங், நான் உமக்கு உண்டாகும் தேவனுக்கு உண்டாகும் நீதிக்கேடு செய்ததில்லை. தேவன் என்ன செஞ்சார்? தேவனை சிங்கங்களின் வாயை கட்டுவதற்கு தூதன் அனுப்பி என்ன செஞ்சாரு? காப்பாத்துறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இரவு என்பது தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறதான மகிமையான ஒரு பாதி வாழ்க்கை. பகல் மனிதர்களோடு வாழவும், இரவு தேவனோடு வாழவும். பகல் உலக பிரகாரமான காரியங்களை நீங்கள் பார்க்கவும், இரவிலே தேவன் நாளைக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுவதற்காக அந்த இரவு நேரத்தை கற்று வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இரவிலே தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள். சொப்பனங்களை இரவிலே பெற்றுக்கொள்ளுங்கள், தரிசனங்களை இரவிலே பெற்றுக்கொள்ளுங்கள். பல சமயத்துல சொப்பனங்கள் எல்லாரும் எத்தனை பேருக்கு தரிசனம் காண்ற பழக்கம் இருக்கு? நான் தரிசனம் காண்டிருக்கிறேன்னு சொல்றாங்க, மட்டும் கையை வைத்துக்கிட்டு யாராவது எனக்கு தரிசனம் கிடைச்சிருக்குது. தரிசனம் சரி, சொப்பனம் யாருக்கு கிடைச்சிருக்குது? தரிசனம் என்பது இப்ப உங்க முன்னாடி நான் நிக்கிறேன்னா இல்லையா? என்ன பாக்குறீங்களே, நான் பேசுறது நிஜமா பொய்யா? நிஜம். இது எப்படி நிஜமோ தரிசனம் அப்படி நிஜம். சொப்பனம் நீங்க நல்லா என்ன செஞ்சிருப்பீங்க? தூங்கி இருப்பீங்க. நீங்க நித்திரை செய்து கொண்டிருக்கிறதான அந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கிறதான ஒன்றுதான் அது சொப்பனம். கண்ணை திறந்தவொடனே நல்லா தெரியும் நீங்க சொப்பனம் கண்டீங்கன்னு தெரியும். பல பேருக்கு கண்ணை திறந்தவொடனே என்ன சொப்பனம் கண்டீங்கன்னு தெரியாது. இதுதான் பெரிய பிரச்சனை. இதுதான் பிசாசுடைய பெரிய தப்பு. ஒவ்வொரு நாளும் சொப்பனங்கள்ல தேவன் பல்வேறு காரியங்களை வெளிப்பாடுகளை நமக்கு கொடுத்திருந்தோம். இன்னது என்று சொல்லி தெரியாதபடிக்கு ஒரு தண்ணியில ஒரு கள்ளத்துக்கு போட்டீங்கன்னா அப்படியே வட்ட வட்டமா போகும். பார்த்தீங்கன்னா நம்முடைய முகம் அதுல என்ன செய்யுது? கிளியரா தெரியும். அது போலத்தான் நம்முடைய சொப்பனமும் என்ன நடந்துச்சுன்னு இங்கேயோ ஓடணும் இங்கேயோ ஓடணும், யாரோ துரத்துனாங்க, மேல பிறந்தோம் கீழே விழுந்தோம், என்னமோ நடந்துச்சு, ஏதோ ஆச்சு, இவ்வளவு மட்டும்தான் தெரியும். ஆனா என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அதோ இருக்கிறீங்களா? இனி வரக்கூடிய நாட்கள் ஆண்டவரே சொப்பனமானாலும் அது எனக்கு ஒதுங்க வேண்டும், தரிசனமானாலும் அது எனக்கு தெளிவாக புரிய வேண்டும். இரவின் பயங்கரத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எத்தனையோ பேர் இரவுல வருங்கால பயத்தோடு, வியாதிகளுடைய வல்லையோடு, துக்கமே இல்லாம புரண்டு படுத்து ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி என் படுக்கையை கண்ணீரால் அணைக்கிறேன் கர்த்தாவே என்று ஏதாவது சொல்லுகிறார். அநேகருக்கு இரவு நேரங்கள் அது ஒரு பயங்கரமான நேரமாக என்ன செஞ்சிட்டு இருக்குது. இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரா? நம்ம விடுதலையாக்கி பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அல்ல கவனிங்க, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கணும்னு சொன்னேன். வசனம் கேட்க வேண்டிய நேரத்தில் வசனத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். அது ஒரு நடுராத்திரி நேரம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் வீட்டுக்கு போன பிற்பாடு வாசிங்க. விடிஞ்சா பவுல் அந்த ஊரை விட்டே வேற ஒரு ஊருக்கு என்ன செய்யறாரு? போறாரு. பவுலுடைய கடைசி பிரசங்கம் தொடங்கிட்டாரு. அவரால் என்ன செய்ய முடியல? முடிக்க முடியல. இப்ப முடிச்சுட்டுனா திரும்ப எத்தனை வருஷம் கழித்து வருவேனோ வரமாட்டேனோ என்ன சொல்ற? இனி என் முகத்தை நீங்களும் காண மாட்டீர்கள் சொன்ன உடனே சபையாரெல்லாம் அவருடைய கழுத்தை கட்டி பிடித்துக் கொண்டு அழுகிறார்கள். அதுதான் அவருடைய கடைசி பிரசங்கம். அதுதான் அவர்கள் செவிகள் கேட்கிறதான பவுலுடைய கடைசி குரல். அதுதான் அவர்கள் கண்கள் காண்கிறதான பவுலின் கடைசி காட்சி. ராத்திரி பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். வாலிபன் பேர் ஐத்தியு, உட்கார இடம் இல்ல,
அந்த 3வது மாடி ஜன்னல். இந்த காலத்துல ஜன்னல்ல கதவு கம்பியெல்லாம் இருக்கும். அந்த காலத்துல என்ன இருக்காது, கம்பியெல்லாம் இருக்கவே இருக்காது. அங்க அப்படியே அதுக்கு பேர் சாளரம் என்று சொல்லுவார்கள். அங்க என்ன செய்யறாரு, உட்காந்து, இல்லைன்னா கிராதியிலிருந்து அகசியா கீழே விழுந்து இறந்தாரா, அந்த மாதிரி அவர் கிராதியில் என்ன செய்யறாரு, உட்கார்ந்து இருக்கிறாரு. பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப என்ன அடிச்சிருக்கு, நல்லா தூக்கம் வந்து அதே சாஞ்சவர் எங்க வந்துட்டாரு, எத்தனை மாடி, 3 மாடி. கீழே வந்து ஆள் பார்த்தா நம்ம என்ன பண்ணிட்டாரு, மேல தூக்கம் மயக்கம் தான். இப்ப ஆள் சுத்தமாவே நித்திரை அடைந்தார், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். இப்ப பவுல் அவரை அணைத்துக் கொண்டு இவருடைய ஜீவன் உனக்குள்ளே இருக்காதுன்னு சொல்லி உயிரோடு எழுதி கொடுத்துட்டு சொல்லுவோமா. ஆக நாம் ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்காமல் தூங்கினால், தூங்க வேண்டிய நேரத்துல தூங்காம எதையாவது நோண்டி இருந்தா நமக்கு பிரச்சனை தான். செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்துல சரியா செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களால ரட்சிப்பு, உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு மகிழ்ச்சி. அப்படி செய்யலன்னா உங்களுக்கு வேணா விடுதலையா இருக்கலாம், நீங்க போய் எங்கேயாவது ஓடி போய் ஒழிஞ்சிக்கலாம். ஆனால் உங்களால அகாலம் ஏற்படும், உங்களால பிறருக்கு நஷ்டம் ஏற்படும். ஒரு திருச்சபை ஜெபித்ததுனாலே ஒரு பேதுரு காக்கப்பட்டான். அதே திருச்சபை ஜெபிக்காததுனாலே அதே பேதுருக்கு முன்னதாக சிறையிலே வைக்கப்பட்டதான யாக்கோபுடைய தலை துண்டிக்கப்பட்டு போச்சு. அப்பதான் திருச்சபை மக்களுக்கு தெரியுது, நாங்கள் ஜெபிக்காததுனால யாக்கோபுடைய தலையை இழந்தோம். இனி ஒரு முறை நாங்கள் ஜெபிக்காமல் எங்கள் பேதுருடைய தலையே நாங்கள் இழக்க விரும்பவில்லை. எழுப்புவோமா தேவ ஜனமே. அருமையான கர்த்தருடைய ஊழியர் சொல்லும்போது சொன்னார், ஹரியானா பகுதியில, ஹரியானா சண்டிகார் போன்ற பகுதியிலே சில வாரங்கள் தங்கி தேவனுடைய ஊழியத்தை செய்திருக்கிறேன். நம்ம மூலமாக அனுப்பப்பட்டதான கர்த்தருடைய தாசன் இளையராஜா அநேக திருச்சபைகளுக்கு உரிய ஒரு தேவ மனுஷனாக அங்கே இருக்கிறார். அந்த பகுதியில் வெளியரங்கமான சுவிசேஷம் சொல்ல முடிவதில்லை. ஊழியர்கள் அநேகர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் சிறையில் இருக்கிறார்கள், அநேகர் வெளியரங்கமாய் ஊழியம் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலெல்லாம் நாம் அறிந்ததே. தேவ ஜனமே, திருச்சபையே, நீ ஊக்கமாய் செவிப்பாயானால் ஊழியர்களை கைவிலங்குகள் கட்டி போட முடியாது, ஊழியர்களை சிறைச்சாலை சேவைகள் கட்டி போட முடியாது, ஊழியர்களை சிறைச்சாலை கதவுகள் அடைத்து வைக்க முடியாது. ஜெபிக்கும் போது ஊழியரை கர்த்தர் விடுவிக்கிறார், ஊழியரை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஜெபிக்கும் போது தேவனுடைய ராஜ்யம் விரிவடைகிறது. Thank you Jesus. ரெண்டு கரங்களை கர்த்தர் உயர்த்தி, ஆண்டவரே, இனி வரக்கூடிய வாழ்க்கையுடைய இரவுகள் நாங்கள் தூக்கம் வராமல் தவிப்பதல்ல தகப்பனே. தூக்கம் வரவில்லை என்றால் எழுந்து வேதத்தை வாசிக்க, முழங்காலிலே நின்று ஆண்டவரை ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். கர்த்தாவே, போல யூசுலாவையும் போல எஸ் லார்ட். ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபிக்கவே முடியாத சூழ்நிலையா இருந்தாலும் அதை உடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய சப நேரமாக மாற்றிக்கொள்ள. எல்லாமே தலைக்கீழாக இருந்தாலும் பரவாயில்லை, தலைக்கீழாக தொங்கியாக கர்த்தரை பாடுவோம் என்று சொல்லி பாடி ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நன்றி பரிசுத்தாவியானவரே, நல்லவரே, துதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு துதிக்கிறோம். வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்கினால் எதிரி கலைவிரைப்பா, ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பார். நான் தூங்கினால் எதிரி கலைவிரைப்பார், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பார். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா,
எழுந்திருந்து ஜெபிக்கும் மனம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் மனம் தாங்கப்பா. உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்ச நிறுத்தணும், பலத்தில் வளரணும். உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்ச நிறுத்தணும், பலத்தில் வளரணும். தூங்கினால் எதிரி கடை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி கடை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் மரம் தாங்கப்பா, ஜெபிக்கும் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் மரம் தாங்கப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தைகளின்படி இரவெல்லாம் தகப்பனே தேவ சமூகத்தில் இதை படுத்து நித்தரை செய்வது மாத்திரமல்ல, விசுத்தத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே இரவு நேரங்களில் நீ தருகிற வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தகப்பனே அதற்கு உதவி செய்யப்பா. இரவு நேரங்களில் ஆசீர்வாதமான நேரங்களாக மாற்றிக்கொள்ள, வாழ்க்கையுடைய வெளிப்பாடுகளை நேரமாக மாற்றிக்கொள்ள, ஆண்டவரை இன்னும் தேவனுடைய அன்பில ஐக்கியப்படுகிற நெருங்கி சேருகிற நேரமாக அதை மாற்றிக்கொள்ள உங்களுக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி நம்ம ஏவப்பட்ட யாராவது ஒரு சத்தத்தை வைத்து ஜெபிப்போமா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. Hallelujah. Praise the Lord.